ஐந்தாம் கட்டமாக 111 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. (543) தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு கட்டமாக பாஜக தலைமை வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது ஐந்தாம் கட்டமாக 111 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார். வசந்தி, பாஜக தற்போது வெளியிட்டுள்ள ஐந்தாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 191 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தும் இதில் நட்சத்திர வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களா, விரிவா சொல்லுங்க. அதாவது பாஜகவுடைய ஐந்தாவது கட்ட வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. மொத்தம் 111 தொகுதிகளை கொண்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடாயிருக்கு. இந்த குறிப்பாக ஒடிசாவுடைய இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய சங்கீதா குமாரி சிங்குக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் ராஜமுதி அப்படின்ற தொகுதிக்கு சுரேந்தேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. அதே போல ராஜம்பேட்க்கு கிரண்குமார் ரெட்டியும், அதே போல அதாவது காங்கிரஸோடைய எம்பியா இருக்கக்கூடிய வயநாட்டில் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக தரப்பிலிருந்து சுரேந்திரன் அவர் போட்டியிடுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல கொல்லம்ல கிருஷ்ணகுமார் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது போல முக்கிய அதே பாட்னால சாகேப்க்கு ரவிக்குமார் பிரசாத் வந்து போட்டியிடுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. பெகுராய்க்கு வந்து ஸ்ரீராஜ் சிங் போட்டியிடுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்களாம் இது முக்கியமான தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு முக்கியமான கேண்டிடேட். ஸோ ஏற்கனவே தமிழ்நாடு பட்டியலை பொறுத்த வரைக்கும் 3ஆம் மற்றும் 4ஆம் பட்டியல வெறும் தமிழ்நாடு வேட்பாளர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தாங்க. 9 அப்புறம் 15 தொகுதி என மொத்தம் 24 வேட்பாளர் கொண்ட பட்டியலானது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளியா இருந்தது. அந்த நிலையில தற்போது 5ஆம் கட்ட வேட்பாளருக்கு வெளியான இந்த சூழல்ல இது வரைக்கும் ஒரு 80% கிட்ட பாஜக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கு அப்படின்றதான் நம்ம இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தங்களது தகவல்களுக்கு நன்றி வசந்தி.